அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிற அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு சிவராத்திரி. ஒரு பெரிய பிரபஞ்ச பிரளயம், பிரபஞ்ச நிகழ்வு, காஸ்மிக் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நிகழ்வாக நம்ம எல்லாரையும் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களையும் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த சிவராத்திரி நமக்கு அமைய போகுது. என்ன நம்ம இந்த சிவராத்திரியில் செய்ய போகிறோம், என்ன பண்ணணும், எதுக்காக இந்த சிவராத்திரி தியானம் இவ்வளவு ஒரு அற்புதமாக நமக்கு சொல்லப்படுது, அன்றைக்கி பிரபஞ்சத்தில் என்ன நிகழ்வு நடக்க போகுது, அது நமக்கும் அந்த நிகழ்வுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான இயற்கையே நமக்கு வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி திருநாள். இது ஆன்மீகமாக பார்த்தா தியானம் பண்ணுறோம், கண்ணு முழிக்கிறோம், பூஜைகள் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அது இறை உணர்வாக நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இதுக்கு பின்னாடி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அற்புதமான அந்த சிவராத்திரியில் நம்ம உடம்புக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது சிவம் அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒன்று. இந்த பிரபஞ்சம் ஒரு வெற்றிடத்தில் இருந்து தான் உருவானது. அந்த வெற்றிடத்திற்கு பேரை தான் சிவம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த வெற்றிடம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, அசைவில்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் சிவம். அந்த வெற்றிடத்திலிருந்து தான் எல்லா விதமான உயிர்களும், அசைவுகளும், ஒலிகளும் உருவானது. நம்ம சிவராத்திரி அன்னைக்கு அந்த வெற்றிடத்திற்கு போகிறதுக்கான முயற்சியாவது நம்ம எடுக்கணும் இல்லையா. எப்படி இருக்கும் அந்த இடம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இருந்த இடத்துல இருந்தே செய்யலாம். என்ன பண்ணணும், தியானம் தான். தினமும் நம்ம தியானம் பண்ணுறோம், நிறைய பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஆனால் ஏன் இந்த சிவராத்திரி தியானத்தை, அதாவது பகலில் நம்ம தியானம் பண்ணுவோம், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவோம், சில நேரம் இரவு நேரங்கள்லையும் நம்ம பண்ணுவோம், மாலை வேளைகளையும் பண்ணுவோம். ஆனால் இந்த சிவராத்திரி முழுவதும், இந்த ராத்திரி நேரம் முழுவதும் ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக தியானத்திற்கு? அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அன்னைக்கு தான் இந்த பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற நாளாக இருக்குது. அப்படி அந்த பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வரும்பொழுது நம்ம உடம்பு நிறைய மாற்றங்களை சந்திக்குது. ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே மனம் சம்மந்தப்பட்டவர், உங்களுக்கே தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூலாதார சக்தி முதுகெலும்பு வழியாக ஒவ்வொரு சக்கராஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முதுகெலும்பு வழியாக, அந்த சக்கராஸ் வழியாக மேலே ஏறி 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 நம்மளோட சகஸ்ரார சக்கரால ரீச் ஆகுங்க. இதெல்லாம் பெரிய நிலை. ஆனால் இதை நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும், அந்த சக்தி நிலை எப்படி இருக்கும், எனக்கு எப்படி தெரியும், என்னால் எப்படி உணர முடியும் அப்படின்னா, நம்ம அதுக்கு நிறைய தியானங்கள் நிறைய பழகிருக்கணும். அப்போது தான் அதுக்குள்ளே நம்மளால் அந்த எனர்ஜி மூவ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா, நீர் நம்ம உடம்புல 70% மேலே நீர் தான் இருக்குது இல்லையா. அப்போது அந்த கடல் அலைகளை பாருங்களேன், அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எப்படி ஆர்ப்பரித்து, எப்படி அந்த வேகத்தோட அலைகள் எழுந்து வரும் பார்த்துருக்கீங்களா. நீரோட வேகம் அவ்வளவு அதிகமாக இருக்குங்க. அதே போல தான் அந்த நீரோட வேகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் புரிஞ்சிக்கலாம், நம்ம உடலில் இருக்கிற அந்த சக்தி, ஆற்றல் அந்த அளவுக்கு அதிர்வோடு இருக்குங்க, ஆற்றலோடு இருக்கும். அதனால தான் அந்த சிவராத்திரி இரவு நேரத்தில் நிமிர்ந்து உட்காரணும், முதுகு தண்டை நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிமிர்ந்து உட்காரும்போது அந்த சக்தி, மூலாதார சக்தி எந்த விதமான தடையும் இல்லாமல் மேலே எழும்ப ரொம்ப ஒரு ஈஸியாக
ஒரு வழி என்ன அப்படின்னா, நிமிர்ந்து உட்காந்தா மட்டும் போதுங்க. தியானம் தெரியல, எனக்கு மந்திரம் தெரியல, எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த சிவராத்திரி இரவு நேரத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்த மட்டும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ, எவ்வளவு நேரம் முடியுதோ, இரவு முழுவதும் பண்ணாலும் சரி, இந்த எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, நம்மளோட நரம்பு மண்டலம் அவ்வளவு ஆரோக்கியமாக மாறுங்க. அதனால தான் அன்றைக்கி தியானம் பண்ணும்போது எத்தனையோ நோய் நொடி இருந்தாலும் சரி, நமக்கு என்ன விதமான உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ராத்திரி தியானம் நம்மளோட அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. நார்மலாக நம்ம நைட்டு தூங்காமல் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஒரு இரவில் லேட்டாக தூங்கினாலே, ஐயோ நான் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டேன், காலையில் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த டயர்ட்னஸ் வரவே வராது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரபஞ்ச ஆற்றல் அளப்பரியதாக இருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு அளவரிகமான அந்த காஸ்மிக் எனர்ஜியை, தியானம்னா என்னன்னே தெரியாதவங்களால கூட ஒரு 5 நிமிஷம் நிமிர்ந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உணர முடியும். அப்படி அன்னைக்கு நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தினமும் தியானத்துக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, என்னால் தியானம் பண்ண முடியல, நிறைய என்ன அலைகள் வருது, என்னால் யோசிக்காமல் இருக்க முடியலன்னு. அன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணும்போது, நீங்கள் தியானத்தில் ஜஸ்ட் இப்படி உட்காந்தா போதும், மீது எல்லாமே இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கும்போது நம்ம ரொம்ப சுலபமாக ஆல்ஃபா நிலைக்கு போய்டுவோம். ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறது தூக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரௌசியாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா தெளிவாக மற்றவங்க பேசுகிறது, சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கண்களை திறக்க முடியாமல் இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தூங்கி எழுந்த உடனே ஒரு மாதிரி நமக்கு இருக்குல்ல, அந்த நிலை தான் ஆல்ஃபா நிலை. அந்த நிலையில் இருக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலை தானாக அமைஞ்சிரும். மற்ற நாளில் நம்ம தியானம் பண்ணி ஆல்ஃபா நிலைக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அந்த சிவராத்திரி நேரத்தில் என்ன விதமான மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதோ, அது என்னவா வேணா இருக்கலாம். நம்ம எனக்கு மந்திரம்லாம் பெருசாக தெரியாதுங்க, ஆனால் ஓம் அப்படிங்கிற சாண்டிங் நான் பண்ணுவேன், இல்லை நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னா கூட மிகப்பெரிய ஒரு அற்புதமான தியான நிலைக்கு இந்த மந்திரங்கள் உங்களை அழைத்து செல்லும். ஆல்ஃபா நிலைக்கு அடுத்தது ஒரு நிலை இருக்குது. அது என்ன அப்படின்னா தீட்டா. அப்படி ஆழ்ந்த அமைதி. ஆல்ஃபா நிலையில் நமக்கு மற்றவங்க பேசுகிறது, பக்கத்தில் நடக்கிறது இதெல்லாம் தெரியும். அதையும் தாண்டின அந்த தீட்டா நிலைன்னு இருக்கு இல்லையா? தீட்டா நிலைக்கு போகும்போது சுற்றி என்ன நடக்குது எதுவுமே அந்த அசைவற்ற நிலைக்கு நம்ம போயிடுவோம். நம்மளை கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காது, ஆனால் நம்ம தூங்கவும் மாட்டோம். ஆழ்ந்த தூக்கமானு கேட்டால் கிடையாது. இது ஆழ்நிலை தியானம். இது நிச்சயமாக அன்னைக்கு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி நீங்கள் அந்த ஆழ்நிலை தீட்டா நிலைக்கு நீங்கள் போகும் பொழுது தான் உங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு மன அமைதியும், அதே சமயத்தில் ஒரு என்ன சொல்லலாம், உங்களோட உள்ளுணர்வு இருக்கு இல்லையா? நம்ம சொல்லுவோம் எனக்கு இன்ட்யூஷன், என்னோட உள்ளுணர்வு வேலை செய்தால் அந்த உள்ளுணர்வு அதிகமாக உங்களால் உணர முடியுங்க. நம்ம எப்போவுமே இப்போ ஒரு படபடப்பாக இருப்போம் பார்த்தீங்களா? அந்த நிலையிலிருந்து நம்மளை ஒரு பேரமைதிக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த சிவராத்திரி தியானம், இந்த ஆழ்நிலை தீட்டா நிலை. அந்த பேரமைதியில் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும், பயமாக இருக்கட்டும், டென்ஷன், எமோஷ்னலி நான் ரொம்ப வீக்குங்க, நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழத்தனமாக அழுதுடுவேன், இல்லை ரொம்ப பயப்படுவேன், இல்லை எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்ன விதமான நெகட்டிவாக இருக்கட்டுங்க, அது அத்தனையும் அந்த ஒரே இரவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதே சமயத்தில் நம்மளோட பீனியல் கிளாண்ட் தூண்டப்பட்டு இன்னும் இன்னும் நம்மளை ஒரு மிகப்பெரிய அமைதி, ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்க்கு நம்மளை கொண்டு போகும். அதனால தான் சித்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜாம பூஜை பண்ணுவாங்க இல்லையா? சிவனுக்கு 4 வேளை அந்த ராத்திரியில் ஒரு டைம் பிரித்து வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஏன் அந்த சித்தர்கள் நமக்கு இப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னா, அந்த 4 வேளைக்கும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் விதம் விதமாக மாறுங்க. அவ்வளவு அற்புதமான நிலை. ஒவ்வொரு வேளையும் நம்ம கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அதிர்வலையில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலே தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா நிமிர்ந்து உட்காந்து அந்த ஒவ்வொரு வேளை தியானத்துக்கும் பிரிச்சுருக்காங்க இல்லையா 4 கால பூஜைன்னு, அந்த 4 கால நேரத்துலையும் நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான சக்தியை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும். இப்போ அந்த 4 கால பூஜை அப்படிங்கிற டைம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் 6லேருந்து 9 ஒரு முதல் கால பூஜையாக சொல்லுவாங்க கோயிலில். அப்போது நம்மளும் அந்த 6லேருந்து 9
தியானத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளோட கர்ம பதிவுகளை நீக்கணும். அந்த கர்ம பதிவு நீக்கினாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடந்துடும். எத்தனையோ ஜென்மங்களா, எத்தனையோ தலைமுறையாக நமக்கே தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி நம்ம சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அது நான் கஷ்டப்படுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தலைமுறையாக வரக்கூடிய அந்த கர்ம வினையை நீக்கி நம்மளோட ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த ஆற்றலை தரக்கூடிய நேரம்தான் மாலை 6லிருந்து 9 சிவராத்திரி அன்னைக்கு. ஸோ நம்ம என்ன நோயில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன விதமான வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு இந்த 6லேருந்து 9 முழுமையாக உட்கார முடியலனா கூட இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் நோய் நொடிகள், தடைகள், பணத்துலையோ இல்லை நம்மளோட டிஎன்ஏலேயே நமக்கு இருக்குல்ல, என்னோட ஜெனட்டிக்காக என்னோட பரம்பரையான ஒரு சாபம், பரம்பரையிலேருந்தே கஷ்டப்படுறோம், இது பரம்பரை நோய்கள், இது எல்லாமே இந்த 6லேருந்து 9 தியானத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கால பூஜை என்ன அப்படின்னா 9லேருந்து 12. கர்மா குறையும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே குறைஞ்சிரும். இதையும் தாண்டி நமக்கு இந்த 9லேருந்து 12 அந்த பூஜையிலையோ அந்த தியானத்திலையோ அந்த நேரத்திலையோ நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட மனசில் இருக்கிற அத்தனை குழப்பங்களும் பயங்களும் நீங்கி நமக்கு ஒரு தெளிவான மனநிலைமை கிடைக்கும். ஸோ நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறதே தெரியாமல் குழம்பி போயிடுவோம்ல. ஒரு பிரச்சனை வந்தால் திடீர்னு என்ன பண்ணுறது, டெசிஷன் எடுக்க முடியாது. அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. எப்பொழுதுமே உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். அதே போல் 3வது காலமான 12லேருந்து 3 இரவு, இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இந்த மற்ற 2 நேரம் பண்ணலைன்னா கூட இந்த ஒரு 3வது காலம் தியானத்தை 12லேருந்து 3 இந்த இரவு நேரம் உச்சக்கட்டத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட எனர்ஜி இருக்குங்க. உச்சக்கட்டமாக இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான நேரம் இந்த 12லேருந்து 3 அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் நான் நிறைய வாட்டி அந்த நேரத்தில் நாங்கள் தியானம் பண்ணியிருக்கோம். அற்புதமாக வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எங்கேயோ வந்து எனர்ஜிக்காக போய் தேடவே வேண்டாங்க. இந்த நேரத்தை தவறவே விட்டுறாதீங்க. அடுத்து எப்பொழுதும் நம்ம சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமான மறுநாள் காலை 3லிருந்து 6, இது மிக மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை பிரார்த்தனைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன அந்த நேரத்துலலாம் உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், எது முடியுமோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி தியானம் பண்ணி பாருங்கள். அதற்கப்புறம் உங்களுக்குள்ள வர மாற்றங்களை நீங்களே இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே இருட்டு அப்படின்னா நெகட்டிவாக தான் நம்ம அதை பார்ப்போம் இல்லையா. இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ இருட்டு எதுக்கு, ஒரு கருப்பு இருட்டு, இருள் சூழ்ந்த இடம், இதெல்லாமே நம்ம ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நமக்கு ஒளி தான் எல்லாமே, ஒளியை தான் நம்ம இறைவனாக வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம வழிபாடுகளை அப்படி தான் நம்ம பண்ணுறோம். எது ஒன்றுனாலும் விளக்கேற்றி நம்ம இறைவனை வழிபடுறோம். ஆனால் இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் இரவில் நம்ம தியானம் பண்ணுறோம், இறைவனை வழிபடுறோம்? ஏன்னா அந்த இருளில் இருந்து பிறந்தது தான் இந்த ஒளி. எதுவுமே இல்லாத அந்த இருளில், அசைவில்லாத சலனமற்ற அந்த இருட்டில் இருந்து உதித்தது தான் அத்தனையும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன இருந்தது அப்படின்னா அந்த இருள் தான் இருந்தது. அந்த இருளில் எந்த சத்தமும் இல்லை, சலனமும் இல்லை, அசைவு இல்லை. அதைத்தான் நம் சிவம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சிவநிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கான ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. ஆனால் அந்த நிலையில் தான் நம்ம இருந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அம்மா வயத்தில் நம்ம இருக்கும்போது அந்த இருளில் தானே இருந்தோம். அப்போ நமக்கு எந்த பயமும் இல்லையே. இன்னும் கேட்டால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தானே உணர்ந்தோம். அப்போது எல்லா உயிர்களுமே அந்த இருளில் இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா. அன்னைக்கு அந்த கருவில் நம்ம பேசலை, அசையலை, அப்படியே எதுவும் செய்யாமல் அமைதியாக சும்மா அப்படி அம்மாவோட கருவில் இருந்தோம். அப்போது நம்ம ஏற்கனவே இருளில் இருந்திருக்கோம், எதுவும் செய்யாமல் சும்மா இருந்திருக்கோம் இல்லையா. அதே நிலைக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த சிவராத்திரியில் போக போகிறோம். சரி, ஏன் அப்படி போகணும், எதுக்காக திரும்ப நம்ம அதுக்கு போகிறோம், போனால் என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகணும், அவர்கிட்டயே தெரிஞ்சுக்கணும், அவரை தெரிஞ்சிக்கணும், அவர்கிட்ட போகணுங்கிறது தான் விதி. ஆனால் நம்ம இந்த பூமிக்குள்ளே வந்துட்டு இந்த மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இதுதான் நிரந்தரம்னு இங்கேயே நினச்சிட்டோம். அப்போ நம்மளோட வேலை என்ன, நம்ம வந்த வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த
கருவில் இருந்த அதே நிலைக்கு, ஆதியும் மந்தமும் இல்லாத அந்த சிவ நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த சிவராத்திரியில் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு அதுக்கு உதவி புரியுது. அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு புரியும், அந்த இறைசக்தியும் நாமளும் வேற வேற இல்லை. அங்கிருந்து வந்த இந்த துகள் தான், இந்த பிரபஞ்சமும் நானும் ஒன்றுதான், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானும் பரவி இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு புரிய வரும். அப்படி நாமும் அந்த இறைவரும் ஒன்றுதானே புரிஞ்சிட்டா நமக்கு என்ன தேவைப்படுங்க? இது வேணும் அது வேணும்னு நமக்கு கேட்க தோணுமா? இந்த உலக மாயையில் சிக்கி தவிப்போமா? எதுவுமே இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலே எல்லாமே அவன் செயல் அப்படின்னு நம்ம சும்மா இருக்க ஆரம்பிச்சிருவோங்க. அதுக்காக நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் இந்த உலகத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையும் இனிமேல் நம்ம வாழப்போகிற வாழ்க்கையும் அவ்வளோ வேறுபாடாக இருக்கும். அதே சமயத்தில் எது கூடியும் ஒட்டாமல் இருப்பீங்க. இது இல்லை அப்படின்னா என்னால் வாழ முடியாதுன்னு சொன்ன நம்ம, எது இல்லைனாலும் இருந்தாலும் நான் என் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பேங்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடிய ராத்திரி தான் இந்த அற்புதமான சிவராத்திரி. நம்ம எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோமோ வெளியில், அதெல்லாம் நமக்குள்ளேயே நமக்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடியது தான் அற்புதமான சிவராத்திரி தியானம். இந்த ஒரு ராத்திரியில் உங்களோட கவலை, துக்கம், பயம், கோபம், ஆணவம், நம்மளோட ஈகோ, நம்மளோட இமோஷ்னல் எல்லாத்தையும், நம்மளோட வேலை, கமிட்மெண்ட், இதை செய்யணும் அதை செய்யணும், எப்படி செய்ய போகிறனோ இதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு தூக்கி பாரத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு இரவை அமைதியாக சும்மாவே உட்காந்து உங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா உட்கார்றதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம், உட்காந்து பார்க்கும் பொழுது புரியும். ஸோ இந்த சிவராத்திரி தியானம் அப்படிங்கிறது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதை மட்டும் இல்லாமல், எதுவும் இல்லாத அந்த சிவத்தன்மையை நமக்குள்ள உணர முயற்சி பண்ணுங்க. அதற்கான ராத்திரி தான் நாளைக்கு வரப்போகுது. இது அந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம். இந்த ராத்திரி நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே நீக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையக்கூட அற்புதமான அந்த சிவத்தன்மையை பெறக்கூடிய அற்புதமான ராத்திரியாக உங்கள் எல்லாருக்கும் அமையட்டும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.